வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டோபமைன் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கல்ல ஒன்று இருக்கு. டோபமைன் ட்ராப் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏன் இந்த டோபமைன் ட்ராப்பை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இது சைக்காலஜிக்கலை பத்தி நம்ம அடிக்கடி பேச வேண்டியது இருக்குன்னு. ஏன்னா சைக்காலஜிக்கலா தான் உலகம் முழுக்க இருக்க மக்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அதே சைக்காலஜிக்கை வச்சு தான் இவங்களுக்கு சொல்யூஷனும் கொடுக்கணும். ஸோ இப்போ சைக்காலஜிக்கல்ல டோபமைன் ட்ராப் அப்படின்னா என்னன்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். முதல்ல சைக்காலஜிக்கல்ல அந்த டோபமைன் ட்ராப்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து அப்பப்போ ஊருக்குள்ள புகுந்து ஒரு குட்டி குட்டி ஆடுகள், கோழிகள் இதெல்லாம் வேட்டையாடிட்டு போயிருது. அப்பப்போ குழந்தைகளையும் கடிச்சு வச்சிருது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ரத்தம் தடவப்பட்ட ஒரு முள்ளு முள்ளா பிளேடு மாதிரி இருக்கும்ல. அந்த பிளேடு மாதிரி விஷயத்த ஒரு காட்டுக்கு நடுவுல அது வந்துட்டு போற இடத்துல வச்சிடுறாங்க. அதுல பிளட் நிறையா வச்சிடுறாங்க. ஸோ அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? வெறி பிடிச்ச நாய். அது முட்டாள் நாய் தானே. ஸோ வெறி பிடிச்சிட்டாலே முட்டாளாயிரும். அந்த பிளேட்ல இருக்க ரத்தத்தை கடிக்கிறதுக்காகவும் ருசிக்கிறதுக்காகவும் அப்படியே நக்கி நக்கி பார்க்குது. அதில் நாக்கில் பிளேடு கிழிச்சு நாக்கு வெட்டிடுச்சு. வெட்டி ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ மேலும் மேலும் ரத்தம் வருதுன்னு நினச்சிட்டு அதை நக்கி 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 தன்னோட ரத்தத்தையே குடிச்சு குடிச்சு ரொட்டேஷன் முறையில் சுற்றி சுற்றி உடம்புல இருக்க பிளட்லாம் வெளியே போய் திருப்பி அதை குடிச்சு குடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெறி நாய் செத்து போகுது. அதாவது எந்த ஒரு அதை அச்சுறுத்தல் பண்ணாமையும் எந்த ஒரு வேட்டையாடப்படாமலும் விஷம் வைக்காமலும் தான் ரத்தத்தை குடிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அதுவே தனக்கான ரத்தத்தை குடிச்சு செத்து போயிடுச்சு. ஸோ அதோட வேட்கை என்ன அப்படின்னா ரத்தம் குடிக்கிறது. ஸோ அந்த டோபமைன்ல நம்ம ரத்தம் நிறையா குடிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் ரத்தத்தையே குடிக்கிறோன்றது தெரியாம குடிச்சு செத்து போச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல்ல டோபமைன் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களை யோசிச்சு பாருங்களேன். வியூஸ், லைக்ஸ் இதெல்லாம் விஷயத்த நமக்கு லைக் வருது, நமக்கு வியூஸ் அதிகமாகுது. அப்போ இன்னும் நிறையா பண்ணுவோம். ஒரு பெண்கள் ஆரம்பத்தில் நீட்டாக சாரீ கட்டி அழகான க்யூட்டான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எப்போனா இந்த இன்ஸ்டாகிராம், இந்த டிக்டாக்கு, இந்த ரீல்ஸ்லாம் வந்துச்சுல, அதில் ஆரம்பத்தில் ஒரு ஆப்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த லைக்கு அந்த டைமிங்கில் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருந்தது வந்து டிக்டாக் தான். ஸோ இந்த டிக்டாக்ல தான் அந்த ரீல்ஸ் வீடியோஸே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டிக்டாக் ஆப் மூலயமா வரும்போது கொஞ்சம் நீட்டாக எல்லாருமே அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. போக போக காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. எல்லாருமே டிக்டாக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க மத்தியில் நம்ம தனியாக தெரியணும் அப்படின்றப்போ தனக்கான யூனிக்னஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் க்யூட்டாக பண்ண ஆரம்பிச்சு, கொஞ்சம் வல்கராக பண்ண ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மாடிஃபை ஆகி இப்போது அவுத்து காட்டி அமுக்கி காட்டி ஃபேன்ஸ் ஒன்லின்ற வீடியோ அளவுக்கு போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஸோ டோபமைன் ட்ராப்னா என்னன்னு தெரியுதா? ஸோ முதலில் உங்களை ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும். அது மூலயமா உங்களுக்கு ஃபேம் கிடைக்கிற மாதிரி நம்ப வைக்கணும். ஸோ லைக்ஸு, கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வெறி ஆகணும். அதில் வெறியாகி ஊறி போயிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்க அப்படின்றது தான் இப்போ சமூக ஊடகங்களில் ஒரு பையனை இன்னொருத்தன் கொண்டுட்டு பார்த்தியா நாங்கள் போட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறான். கள்ள உறவில் இருக்கக்கூடிய மனைவியை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு அதில் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி டோபமைன் ட்ராப் தான் உலகம் முழுக்க அவங்க பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்க இறங்கி எந்த வேலையும் செய்யலை. அவனுங்கள உங்களை என்ன செய்ய வைக்கணுன்றதை முடிவு பண்ணி பண்ணியிருக்கானுங்க. மைண்டு கேம் ஆடிருக்கானுங்க. ஸோ இப்போ நான் ஏன் இதை டீட்டெயிலாக அவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்றத இதுக்கப்புறம் பார்க்க போகிற வீடியோஸில் உங்களுக்கு புரியும். இந்த உலகம் எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப்பில் மாட்டியிருக்கு, டோபமைன் ட்ராப்னா என்னன்றது வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இந்தியா முட்டாள்களின் தேசமாக மாறிக்கிட்டு வருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறோம், இந்தியா பற்றி எப்படி சொல்கிற ப்ரோ, இளைஞர்கள்லாம் எப்படி வளர்ந்து வராங்க தெரியுமா? மேஜராக இருக்க பாப்புலேஷன், மேஜராக இருக்க மக்கள் எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்த்து தான் இந்த பேர்கள்லாம் வரும். மேஜராக இருக்க மக்கள் புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா சீனா மாதிரி வளர்ச்சியை நோக்கி போவீங்க. மேஜராக இருக்க மக்கள், குழந்தைகள் எல்லாம் ரீல்ஸும் டிக்டாக்கும் அந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, லூசு முட்டாப்பெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்க சொல்கிறத நம்பி ஓட்டு போட்டு ஒருத்தனை சிஎம் ஆக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தற்குறிகள் இருக்கும்போது அப்போ இது தற்குறிகள் நாடு தான் அப்படின்றத அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வீடியோ கிளிப் நான் போட்டு விட்றேன். இந்த வீடியோ கிளிப்ல இருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டாங்க. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் இருக்க இந்த பாராளுமன்றம், இந்த சட்டசபை நடக்கிற மீட்டிங் இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ சொல்கிறாப்புல, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. அதாவது இவரோட பழக்கம் என்னென்னா எங்கே போனாலும் குட்டி ஸ்டோரி சொல்லி நமக்குன்னு ஒரு யூனிக்கை உருவாக்குறது. டோபமைன் ட்ராப். ஸோ மைண்ட் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை பற்றி பேசுகிறாப்புல. அங்கேயும் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பாராம். மன்னர்கள் ஆட்சிகள் இருக்கும் போதும் அந்த மன்னர்கள் ஆட்சியும் இங்கிட்டு இருக்குமா, இங்கிட்டு டெமோக்ரஸி மாதிரியும் போயிட்டு இருக்குமா.
டெமோக்ரஸி மாதிரி போயிட்டு இருக்க இடத்துல ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஸ்பீக்கர்ன்ற ஒருத்தருக்கு தகவல் வந்து போய் மன்னர்கிட்ட சொல்லணும். ஸோ அப்போ அந்த பார்லிமெண்ட் எடுக்கிற முடிவு மன்னருக்கு எதிராக தான் இருக்கும். ரொம்ப டைம் மன்னருக்கு எதிராக தான் இருக்கும். அப்போ அந்த மன்னர்கிட்ட போய் சொல்றது யாரு அப்படின்னா ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் சொல்லும் போது இந்த கெட்ட செய்தியை வந்து என்கிட்ட சொல்றியான்னு சொல்லிட்டு மன்னர் அந்த ஸ்பீக்கரை போட்டு தள்ளிட்டு வரான். இது எதுக்கு இந்த இடத்துல அவர் பேசணுன்றது எந்த ஒரு காரணமும் கிடையாது. இங்கிலாந்து அரச குடும்பமும் அந்த அரச குடும்பத்துக்கு மெசேஜ் இங்கே கடத்தணும். அரச குடும்பத்தோட ஆட்சி தான் இங்கே நடக்குது. நான் மன்னர் வாரிசில் தான் நான் இங்கே இருக்கேன். நான் ஒரு விஜயன் அப்படின்றத சொல்ல வராரு. இந்த விஜயன்ற வார்த்தைக்கோட மீனிங் என்ன அப்படின்னா புதிதாக வந்தவன். நான் ஏன் இதை சொல்றேன்றது உங்களுக்கு எண்டிங்ல தெரிஞ்சிடும். இவர் என்ன சொல்றாரு, புதிதாக தான் வந்திருக்காரு ஆட்சிக்கு, எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. இவர் வந்த ஒரு நாள்லயே எல்லாம் மாறிடுச்சான். சென்னை தூய்மை ஆயிடுச்சான். ஒருத்தர் பேசுறாரு அந்த இடத்துல, சிரிப்பா இருக்கு. இவர் வந்தோடனே எல்லாம் மாறிடுச்சான். டேய் சட்ட ஒழுங்கு பயங்கரமா சீர்கட்டு போயிட்டு இருக்கு. அவங்களுடைய தாவைக்கான்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு பைத்தியக்காரங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும், விஜய்க்கு இதெல்லாம் தேவை. ஸோ பண்ணுவார் அவரு. ஸோ பேசின விஷயத்த நல்லா கவனிச்சிருப்பீங்க. அது தலையை துண்டிக்கப்படும் அப்படிலாம் இங்கே நடக்காது. நீங்கள் கவலைப்படாமல் நாங்கள் தாவைக்கா சம்மந்தப்பட்ட எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்போம்னு சொல்கிறாரு. இவங்க தட்டுறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், விஜய் சொன்னாலே ஆடுவாங்க, நாங்கள் ஆடிக்கிட்டே இருப்போம்னு வாங்க. இவ்வளோதான், இவர் என்ன பேசணும் தட்டுவாங்க. ஸோ இப்படி தான் அரசியல் கட்சி இது வரைக்கும் இருந்துச்சு. இதோட கேவலமாக தான் இதுக்கப்புறம் போகும். சரி, இதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா? சிஎஸ்கே ஒவ்வொரு டைம் வெற்றி பெறதை பற்றி ஒரு சேட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த டைம் 2026 முதல்ல ஜெயலலிதா, 2வது ஸ்டாலின், 3வது இப்போ நம்மளுடைய தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸா? இது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து ஒரு மெசேஜ் கோட்வேர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கான்ஸ்பிரசி. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூஸ் சேனல் போடுறாங்கல்ல, அதில் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்களோ அது கோஇன்சிடென்ஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே கோஇன்சிடென்ஸ் தான். உங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே கோஇன்சிடென்ஸ் தான். அப்படியே நம்பிட்டு இருங்க. காய்ஸ், நான் வந்து இப்போ அசோக் நகர் பிரான்ச்சில் இருக்க விசிகே ஆஃபீஸ் தான் இருக்கேன். காலையிலேருந்து பார்த்துட்டேன். இதோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேரு 4-5 சோஃபா போயிடுச்சு. நீங்களே பாருங்கள், எத்தனை சோஃபா உள்ளே போகுது, எத்தனை சேர் போகுது பாருங்கள். என்ன காரணம்னே தெரில, எனக்கே ஒன்றும் புரியல. எதுக்கு இவ்வளோ சேர் போகுது, இவ்வளோ சோஃபா போகுதுன்னு தெரில. விஜய் தளபதி வரேன்னு சொன்னாங்க. சரி, தளபதி வராரு அப்படின்னு பார்த்தா தளபதியும் இன்னும் வரல. ஆனால் சோஃபாவும் சேரும் உள்ள ஆஃபீஸ் உள்ள போயிட்டே இருக்குது. ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு, விஜய் வந்து வறுமையின் கோட்டில் இருந்தோம், பசியின் வேதனை எங்களுக்குலாம் தெரியும்னு சொன்னது வந்து அப்பட்டமான போய். இவங்கெல்லாம் ஆரம்பத்திலே பயங்கரமான செல்வந்தர்களாக இருந்தாங்க. அதாவது மிடில் கிளாஸ், நல்ல வீடு வசதி, ஐஃபோனு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு என்ன வசதி இருக்குமோ அந்த வசதிகளோட தான் இவர் வாழ்ந்துருக்காரு. மிடில் கிளாஸில் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, திடீர்னு ஃபினான்ஷியல் பொருளாதார நெருக்கடி வரும். பொருளாதார நெருக்கடி வேற, உணவே சாப்பிட முடியாமல் இருக்க பஞ்சத்தில் இருக்க கஷ்டப்படுற குடும்பம் வேற. ஸோ புரியுதா? ஒரு வேளை ஒரு மாதம் சம்பளம் இல்லைன்னா பல குடும்பங்களுக்கு சோறு இருக்காது. அந்த லட்சணம் வேற. ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது 1 லட்ச ரூபா மாதம் வர வேண்டிய குடும்பத்தில், அதாவது அந்த காலத்தில் விஜய் குழந்தையா இருக்கும் போதே 1 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு வர வேண்டிய சம்பளம், அதில் 50,000 வந்துருச்சுனாலே அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி, அதுவே வறுமையா. ஸோ அவங்களுடைய ஸ்டேஜில் அதான் வறுமை. ஆனால் இந்த 50,000 வச்சு ஒருத்தவங்க குடும்பம் 2-3 மாதம் கொண்டாட்டமாக வாழ முடியும் அந்த காலகட்டத்தில். ஸோ இந்த வறுமையிலிருந்து வந்த விஜய் தான் இப்போ அவ்வளோ வறுமையை பற்றி பேசுகிறாப்புல. எல்லாம் ஸ்கிரிப்டடு. ரூட், இந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூட் மாதிரி இந்த பின்னு ஒரு குரூப் வச்சுக்குவோம். ஒவ்வொரு ஆட்சிக்கு வரும்போதும் ஒவ்வொருத்தனும் அவனுக்கு தேவையான ஐடிங்க வச்சுக்குவானுங்க. இந்த ஐடி வங்கும் சோஷியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை ஏமாற்றி உங்களை மேனிப்புலேஷன் பண்ணி தான் இங்கே ஆட்சி நடக்குது. அதாவது டோபமைன் ட்ராப். ஸோ எதுக்கு நான் முன்னாடி சைக்காலஜிக்கல் சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு புரியும். நீங்க பாத்தீங்கன்னா குளத்தூர்ல அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு விஜயை பார்த்தோன்னு அப்படியே கதறி அழுது. அந்த வீடியோக்கள் அப்படியே பரவுது. பெரம்பூர்லயும் அதே பொண்ணுதான் அழுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா குளத்தூர்ல வந்ததுக்கு அப்புறமா அதே பொண்ணுதான் அழுது. அப்ப கரெக்டா கேமராவை போக்கஸ் பண்ணி அழுறதுக்கு சைடு ஆர்டிஸ்ட புடிச்சு, அதாவது ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி நீங்க திரைப்படங்கள்ல தானே வந்து பாப்பீங்க, நீங்க வந்து சைடு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வருவாங்க இல்லையா, அதே மாதிரி துணை நடிகர்களை பயன்படுத்தி நடிக்க வச்சு வீடியோவை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு திட்டமிட்டு வேலை செய்யறாங்க பாருங்க. ஒரு பொண்ணு அழுது அதை வீடியோவாக்கி வெளியிடுறாங்கிறதுல இருந்து கூட்டத்தை மெல்ல மெல்ல சேர்க்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாவற்றிலுமே ஒரு திட்டம் இருக்குது. விஜய் நடத்துவது என்பது எதேச்சையான ஒரு ஸ்டாம்பைடு கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப்பே அப்படிதாங்க ஜெயிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்க பெரிய அதிபர்கள்லாம் இப்படிதான் ஜெயிச்சாங்க. அதுக்காக நான் மார்க் ஜக்கர்பர்க்கை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜகா வாங்கினாப்ல, ட்ரம்ப் கூப்பிட்டு வச்சு மிரட்டி விட்டாப்புல. உலகம் முழுக்க மக்களை மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க. டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போயிட்டனால, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கனால எல்லாரையும் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
கடந்த எலெக்ஷனுக்கு எப்போ ஒரு எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த காலத்தில் நீங்கள் எந்த கவனிச்சு வாங்க, ஒட்டுமொத்தமாக டிவிக்காக ஆதரவான வீடியோஸ் தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. பைத்தி மாதிரி இதாக பண்ணியிருப்பானுங்க. கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் டிவிக்கா. அப்போ அதிகமாக அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னா, மேஜரான மக்கள் இவர்களை ஆதரிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அப்படின்றப்போ இவர் பெரிய தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை சைக்காலஜிக்கலாக உங்களை பதிய வைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படியா? கிடையவே கிடையாது. இதே நபர் தான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்னோடனே ஒரு பெரியார் திடலாம் எங்கேயோ இடத்துல போய் மாலை போட போனார். சுற்றி முற்றி மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாரும் கவனிக்கலை. அவர் பாட்டு நடந்து போயிட்டாருல. இதே நபர் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஓட்டு போட வரும்போது தனியாக தான் வந்து ஓட்டு போட்டார். வரிசையில் தான் ஓட்டு போட்டார். யாரும் பெருசாக கன்சிடர் பண்ணல. பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. ஏன் ஓட்டு போடுற இடத்துல வந்து ஒருத்தருக்கே விஜய் யாரும் தெரியாமல் வேற யாரோ ஒருத்தரை பார்த்தாரு. ஸோ இந்த லெவலுக்கு தான் இவரோட மார்க்கெட்டிங். புரியுதா உங்களுக்கு? இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் பூம் பண்ணப்பட்டுச்சு. அதுதான் த ரூட். ஸோ தன்னை பெரியவனாக காட்டிக்க முயற்சி செய்யும் ஒரு சோஷியல் மீடியா. நான் ஒரு பெரிய ஆளும் காட்டிக்கணும்னா எல்லா இடத்துலையும் நம்ம முகம் தெரியணும், எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோ இருக்கணும். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, தெரியாதவனுக்கு கூட நம்மளை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். அதிகமாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்ம மைண்டில் பதிஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? அந்த சைக்காலஜிக்கல் போர் தான் நீங்கள் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே ரியல் கிடையாது. இவர் ஜெயிச்சதும் ரியல் கிடையாது. அது உள்ள இவிஎம் வேலையை தான். இப்போ இவிஎம் வேலையை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாராவது பேசுகிறாங்க? ஏன் பேச மாட்டாங்க தெரியுமா? எல்லாருமே இதில் காரணகர்த்தா தான். அதை பற்றி பேசுனாங்கன்னா அதுக்கு ஆப்படிச்சு ஓரமாக குறைச்சிருவாங்க. இல்லை சோஃபா போவோம், வீட்டுக்கு சோஃபா போயிடும். எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியாயிருவாங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களை சுற்றி நடக்கிறது சைக்காலஜிக்கல் வார். இங்கே ஸ்டஃப் இருக்கவன் யாரெல்லாம் அதிகமாக ஏமாற்ற முடியுமோ அவங்களாம் பதவிக்கு வருவாங்க. லாட்ரி மாட்ரிங் ஃபேமிலி என்ன கதை சொன்னார்? எங்கள் அம்மா அப்படி, எங்கள் ஃபேமிலி எப்படி, எங்கள் மாமனாருக்கு எனக்கு சொந்தமே இல்லை. ஆனால் எங்கள் மாமனார் தான் முன்னூறு சேர்ந்து உட்காந்துருக்காங்க பதவி இருக்கும்போது. என்னங்கடா டே, எலெக்ஷன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் ட்ராமா சொல்கிறீங்க, அப்புறம் எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு எமோஷனல் ட்ராமா காட்டுறீங்க. என்ன இது? ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அவங்க தெளிவாக இங்கே காய் நகர்த்திருக்காங்க. இது தெலுங்கு லாபி. புரியுதா? தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்கிறது ஒரு தெலுங்கு லாபி, தமிழும் கிடையாது. இதுக்கு போல்னு தள்ளிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் நம்பணுன்றதுக்காக தான் ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க எப்பெல்லாம் தமிழர்கள் மாதிரி ஒரு வேடம் போட்டு உட்காந்துருக்குல்ல, இங்கே எப்படி திராவிடம் போர்வையில் உட்காந்துருக்கோ அதே மாதிரி அங்கே தெலுங்கு போர்வையில், சரி சிங்களன் போர்வையில் உட்காந்துருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க? இலங்கை தமிழ்ன்ற பேரில் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அங்கே இருக்க பிரதமர், முன்னாள் பிரதமர், இன்னாள் பிரதமர் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் இதே வருதுங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குதுங்க. ஏங்க அது கொடுக்கணும்? ஏன் இவ்வளோ பெரிய ஆள் அவரை ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க? ஏன் இவர் ஒரு நடிகர் தானே, ஏன் இவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்? ஏன்னா இவரை வச்சு மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன் நடக்க போகுது. ஏன்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, உண்மையான மக்களுக்கு வெறுப்பு தான் இருக்குது. இவர் வாய்ப்பே இல்லை, எப்படி ஜெயிச்சார் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படி சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றக்காக நியூஸில் ஃபுல்லாக பெரிய பெரிய ஆட்கள், நீங்கள் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஒரு வேலை இருக்கும் போல். இதுதான் சைக்காலஜிக்கல் டோபமைன் ட்ராப். ஓகேவா? இது எல்லாமே இப்போது இன்டர்லிங்க் இருக்கா? யாராச்சும் ஒரு சாதாரண மக்கள் யோசிப்பாங்களாம். சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இலங்கையிலேருந்து ஒரு அதிபர் சொல்கிறாரு, அப்போல்லாம் அவர் நல்லவர் தான்ப்பா, சரியான ஆள் தான் போல், அதனால தான் எத்தனை பேர் வாழ்த்து தெரிவாக்குறாங்க. பொதுவான ஜனங்களுக்கு இப்படி தான் புரியும். மேனிப்புலேஷன் நடக்குது, நம்மளை டோபமைன் ட்ராப் பண்ணுறாங்கன்னு யாருக்காவது சைக்காலஜிக்கலை பற்றி தெரியுமா? பொதுஜன மக்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ். இந்த அவேர்னஸ் என்னைக்காவது ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? டோபமைன் ட்ராப்பு சைக்காலஜிக்கலை பற்றி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? குட் டச் பேட் டச்சே சொல்லி தந்ததில்லை ஸ்கூலில். நம்மளுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. தண்ணி அளவாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு மும்பையில் சொல்கிறாங்க. இன்னொன்று, எல்லோரும் வீட்டிலே வேலை செய்யுங்க, கார்பனை குறைக்கணும், வண்டிகளை பயன்படுத்தாதீங்க, வெஹிக்கிள்ஸில் போக தேவையில்லை, பொது வழி அதாவது கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்துங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல அதை பயன்படுத்துங்க, உங்களை ஓன் வெஹிக்கிளை பயன்படுத்தாதீங்க, இயற்கையை பாதுகாப்போம், அப்புறம் ஈவிக்கு போவோம், ஈவிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இவ்வளோ நாள் இதே இனம் டெல்லின்ற ஒரு டெல்லி காற்றே மாசுபட்டுருச்சு. ஸோ அங்கே நீங்கள் இந்த நிலப்பாடு எடுக்கல எத்தனை வருஷமா? இப்போ திடீர்னு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அரசாங்கத்தோட ஃபெயிலியர். அவங்க பண்ண தவறான கொள்கையினாலையும் அவங்க நடத்தின தவறான விஷயத்தினாலையும் மக்கள் மேலே பழிய போடுறாங்க. நீங்களாம் அத்தனை வண்டி வச்சிருக்கனால தான் கார்பன் ஆகுது. சரி, விற்கிற கார்பரேட் கம்பெனி கேட்க மாட்டீங்க, இதை சலுகை சலுகை சலுகைன்னு இதை வாங்க, இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் ஆடி ஆஃபர் விட்டு தள்ளிட்டு இருக்கானே, அவங்கள கேட்க மாட்டீங்க, வாங்கின மக்கள் மேலே பழிய போடுறீங்க. கோல்டு வாங்குறீங்க ஒரு வருஷத்துக்கு. என்ன பாருங்க, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, வெளியே போயிட்டா எல்லாரும் சிந்திச்சிருவாங்க. ஒரு இன்டர்லிங்க் இருக்கும், ஏதோ ஒருத்தன் கருத்து பரிமாறிவான். ஃபோன்லேயும் மொபைல்லையும் கருத்து பரிமாறதை விட நேரில் பார்த்து பேசும்போது ஆமாண்டா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச முடியும். அப்போ நீங்கள் மனிதர்களுக்கு தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக போனீங்கன்னா உங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு டிவி ஸ்க்ரீன் இருந்தால் போதும், உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு நம்ப வச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அந்த பிம்பம் காட்டுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவிச்சார் விஜய்க்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிடுவீங்க. உண்மை இதுதான் சைக்காலஜிக்கல் டோபமைன் ட்ராப். எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் உங்களுக்கு புரியுமா அப்படின்றது சம்திங் கம்மியாக தான் தெரியுது. விஜய் போய் எல்லாரையும் மீட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர், முக்கியமான கட்சி தலைவர்கள் வைகோவை போய் மீட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வைகோவை மீட் பண்ணணும்? சரி விடுங்க. இவரை மீட் பண்ணுறாங்க. அது யார்? ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணுறாரு. தீய சக்தி எதுக்கு தூய சக்தி போய் மீட் பண்ணணும்? தீய சக்தின்னு சொல்லியாச்சு. தீய சக்தினா என்ன? மக்களுக்கு விரோத சக்தி. இவங்கனால தான் இந்த நாடு இப்படி ஆயிடுச்சு, நாடு மக்களும் பெண்களுக்கு விடுதலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கதறி தவிச்சிங்க. இவ்வளோ அலிகேஷன் வச்சிங்க அவங்க மேலே. அப்போ அந்த அலிகேஷன்லாம் உண்மைன்னு நம்பி தானே அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்படி உண்மைன்னு நம்பி வந்த கூட்டத்தை கூட்டி போய் அப்படியே சொல்லுப்புன்னு சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றிருக்கீங்களே, இது என்ன? இது மாண்பா? அவர்களை கேவலமானவர்னு சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணீங்க. கேவலமான வீட்டில் போய் எதுக்குங்க துண்டு போடுறீங்க? என்னங்க சொல்ல வரீங்க நீங்க? நாங்கள் அரசியலுக்காக மட்டும்தான் பேசுவோம், அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆனால் அதை நம்பி தானே அவனை ஓட்டு போடுறோம். இதான் குறுகிய நேரத்தில் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த 30 செகண்ட் ரீல்ஸ், அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அந்த கரெக்டாக அந்த எலெக்ஷன் இருக்கிற அந்த 3 மாதத்தில் உங்களை மைண்டை கழுவி இவன் தான் தலைவன் நம்ப வச்சு இப்போ பார்த்தீங்களா மாற்றிட்டாங்களா? இது பேர் மான் பண்ணுவாங்க. சீமான ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணல, இப்போ போய் துண்டு போடுறாரு. இது சீமான அசிங்கப்படுத்துறதுக்கு. அதுக்கு சேரன் நடிகர் டைரக்டர் சேரன் இருக்காரு, அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, படிச்சு பாருங்களேன். சீமான பொழிச்சுன்னு துப்பிருக்காப்புல. நீ எதுக்கே கட்சி வச்சிருக்க, களைச்சு விட்டு தம்பி கலகத்துல சேர்ந்துக்கியா அப்படின்னு சொல்லி பொழிச்சுன்னு துப்பிருக்காரு. சொன்னது கரெக்டு தான், உண்மைதான். விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, பாத்தியா நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க, நீங்க எல்லாம் இறங்கி கத்துனீங்க, மக்கள்கிட்ட ஆவேசம் பண்ணீங்க, எல்லாம் சலுகை பண்ணீங்க, டோக்கன் கொடுத்தீங்க, காசு கொடுத்தீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. பாத்தியா நான்லாம் பிரச்சாரம் பண்ணல, படுத்துக்கிட்டு ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு நக்கலாவும் கெத்தாவும் காட்டிட்டு போறாரு. இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஆளுங்க. அது திரும்பவும் சொல்றேன், இப்படி பண்றதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. இலங்கையில போய் தேடி பாருங்க, இலங்கை மிலிட்ரிக்காரங்கிட்ட போய் தேடி பாருங்க, இதுனா என்னன்னு தெரியும், இதோட மீனிங் என்னன்னு தெரியும். தேடுங்க. எல்லா விஷயமும் டீட்டெயிலாக தெரிஞ்ச ஒரு ஆள். ஒரு சில விஷயத்த பேச முடியாது, ஏன்னா அவர் முன்னாடியே ஒரு விஷயத்த பாஸ் பண்ணிட்டாரு. முதலமைச்சருக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதான், அதாவது தற்போதைய முதலமைச்சருக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதான். ஆனால் இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்க முதலமைச்சரை பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசுவாப்லையா. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தோடனே, பொறுப்பு கையில் வந்தோடனே, இதை தாண்டா எல்லா கட்சிக்காரையும் பண்ணுறான், இதில் என்னடா மாற்று கட்சி தூய சக்தி திருந்த மாட்டாங்க. இந்த மக்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் ஒன்றுத்துக்கு மடச்சாம்பிராணியாக இருக்க போகுது. இவங்களுக்கு கத்தி நாம தான் போய் சேர போகிறோம். பிஆர்ஓ வேலை நிறையா பார்க்குறாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் பாவண்டா, பார்த்தா பாவமாக இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பிள்ளை விஜயை பார்த்து கத்துது, கதறது, எல்லாம் பண்ணுது. அதுக்கப்புறம் அதே பொண்ணு வேற ட்ரெஸ் மாற்றி, லிப்ஸ்டிக்லாம் மாற்றி, கண்ணாடியை மட்டும் ஸ்பெக்ஸ் போட்டு ஆள் தெரியாதுல்ல, வேற இடங்கள்ல போயிட்டு அதே மாதிரி பொண்ணு விஜயை பார்த்து கதறுது. ஃபோக்கஸ் இந்த பொண்ணுக்கு தான் வைக்கிறாங்க. இந்த ரூட் என்ன வேலை பார்த்துருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா ரூட் வேலை பார்த்துருக்கு. யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், யாரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் நம்மளுடைய ஆர்டிஸ்ட்டு அவங்கள முன்னாடி ஹைலைட் பண்ணு, அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணு, யாரெல்லாம் நமக்கு போஸ்ட் போடுறாங்க, யாரெல்லாம் நல்லா நான் கவனிச்சிங்களா? இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் பைத்தியங்களா பிராண்டு கொலாபரேஷன் பண்ணுவானுங்க, காசு கொடுத்தா எதையும் விற்று தள்ளக்கூடிய ஆள். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அரசியல் எவன் வந்தால் நமக்கு என்ன, விஜயை பற்றி மறைமுகமாக ப்ரொபகண்டா பண்ணுறது, இப்படி எல்லாருமே பண்ணும்போது உங்களுக்கு மத்தியில் என்ன மாதிரி ஒரு சமிக்கை ஆகும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் போனீங்கனாலும், ட்விட்டர் பண்ணாலும், எதுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு டிவிக்கான்னு தெரியும் போது ஏதோ ஒரு வழியில் டிவிக்காவை திட்டியோ, இல்லை டிவிக்காவை அவதூறு பரப்பியோ, இல்லை டிவிக்காவை ஆதரிச்சோ, ஏதோ ஒரு வகையில் டிவிக்கான்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கிளைமேக்ஸில் அவங்க ஜெயிக்கும் போது, ஆமாம் எல்லா லெவல்லையும் மக்கள் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க அப்படின்னு நீங்களே நம்பிடுவீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நிலவரம் மக்கள் யாருமே அவங்கள கண்டுக்கல. அங்கிட்டு போய் ஓரமாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவனுங்க தான் ப்ரொபகண்டா பண்ணானுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், தாவேக்க தொண்டர்கள்ட்டே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மாவை டக்குன்னு ஒரு ஃபோனை கேமரா எடுத்து காட்டி, அம்மா விஜய்க்கு ஆதரவு ஒரு விஷயத்த பேசுமா, இங்கே நடக்கிற அவலத்தை பற்றி பேசுமான்னு சொல்லுங்கள். பேச மாட்டாங்க, பேச தெரியாது, சிரிப்பாங்க, கேமரா முன்னாடி பேச முடியாது. ஆனால் நிறையா குடும்பங்களில் பேசினாங்க. எப்படி? ஸ்கிரிப்ட், அது காசு. இவன் குடும்பத்துலேருந்து அவன் குடும்பத்துக்கு பேசுகிறான். அவங்க குடும்பத்திலே திமுக காரங்க கூட இருப்பாங்க. ஒருத்தவங்க சிவகாசியில் ஜெயிச்சாங்கல்ல, சிவகாசிக்காரங்களே அவங்க கிடையாது, அவங்க வேற ஒரு ஊருக்காரங்க, வேற ஒரு ஊர் பேரை சொல்லி
ஃபேமஸ் ஆனவங்க. அவங்க யூடியூப் சேனல் நேமே வேற ஒரு ஊர் பேர் இருக்கும். அந்த ஊர் பேரை வச்சு தான் செலிபிரிட்டியாக மாறினாங்க. அவங்க ஃபேமிலியில் பாஜக சம்மந்தப்பட்டவங்க. ஆனால் இவங்க வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் அவங்கள பற்றி ப்ரொபகண்டா பண்ணுறது, இவங்களை பற்றி மக்கள் மத்தியில் பரப்புறதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த பின்புலமும் இல்லாமல் ஜென்சி இளைஞர்களுக்கான ஒரு தலைவின்னு வந்துட்டாங்க. அவங்கள பார்க்கும் போதே வயசில் மூத்தவங்க மாதிரி ஃபீல் வருது. ஜென்சிக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு? ஜென்சியிலிருந்து வந்த ஒரு தலைவின்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஜென்சிகளுக்கு சிந்திக்கும் திறன் இல்லை. அதான் உண்மை. சிந்திக்கும் திறன் இல்லை. சோஷியல் மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் இவங்க. இந்த இப்போ ரீசெண்டாக கூட வந்துச்சுல, என்னப்பா டியூட் கிடையாது, இது ஒரு செல்ஃபோனை வச்சு வந்துச்சுல, பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு செல்ஃபோனை வச்சு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, டிஜிட்டல் படம். அதோட சீமான் நடிச்சாப்புல. அதில் அது அந்த ஹீரோயினி இது வந்து நம்ம வீட்டிலலாம் அம்மா அப்பா வளர்த்தாங்க, இந்த பொண்ணு ஃபோன் தான் வளர்த்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸும் ஃபோன் தான் வளர்த்துச்சு. அப்போ அந்த ஃபோன் சொல்கிறதா உண்மை. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பிட்டு தெரிவாங்க. அதனால டெக் சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக சூப்பர் ஸ்டாராக மாறினார். ஸோ இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் வார் இருக்குங்க. உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே போலி, பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. இது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க வெளியே வருவீங்க? மேட்ரிக்ஸ் உடச்சி எப்படி வெளியே வருவீங்க? உண்மையான உலகத்தை எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் போலி தானே இருக்குது. விஜய் ஜெயிக்கலைங்க. விஜய் ஜெயிக்கலை. 10% ஓட்டு வாங்குறது பெரிய விஷயம். எப்படி அவர் சிஎம் ஆனாரு? 39% ஓட்டு எப்படி வாங்கினாரு? கேள்வியே இல்லையா உங்களுக்கு? இப்போ போய் நீங்கள் எல்லாரும் பேலட் பேப்பர், அந்த பேப்பர் இருக்குல்ல, அதாவது இந்த ஓட்டு போட்டோன்னே பக்கத்தில் ஒரு சலான் மாதிரி விழுகும்ல, அந்த சலான் என்னங்கன்னு சொன்னால் இப்போ மாற்றிருப்பாங்க. இப்போ அதை இவ்வளோ மக்கள் ப்ரெஷர் போட்டாங்கன்னா அந்த கண்டிப்பாக அதை மாத்திர பேப்பரை மாற்றி வச்சு ஜெயிச்சுருவாங்க. ஒரு ஓட்டிங் எந்திரம் மிஷின் போட்டோன்னே கணக்கு காட்டிடும். இன்னைக்கு காலையில் எலெக்ஷன் நடக்குதுன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நைட்டே நம்ம ரிசல்ட் சொல்லிட முடியும். டிஜிட்டலில் பண்ண முடியும். எவ்வளோ அதிகமான கணக்காக இருந்தாலும் ஒரு கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா டப்புன்னு ரிசல்ட்டை கொடுத்துருது. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கணக்கு போட்டாலும் தட்டி கொடுத்துருது. நீங்கள் கொடுத்துற ஓட்டை அன்றைக்கி நைட்டே நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எண்ணிட முடியும். புரியுதா? ஸோ அதை பண்ணாமல் ஏன் இத்தனை நாள் கடந்து போகுது? 15 நாளில் என்ன நடக்குது? அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் சிசிடிவி கேமராவில் அவங்க எப்படியோ உட்காந்துருப்பாங்க கேமரா முன்னாடி. அவங்க நம்புறீங்கடா, எல்லாத்தையுமே நம்புறீங்களே. உங்களோட அரசாங்கமும் அதிகாரமும் சொல்லுச்சுன்னா எல்லாமே உண்மை நம்புறீங்க. ஏன்னா அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் காலங்காலமாக அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க. சைக்காலஜிக்கல் வார். இந்த சைக்காலஜிக்கல் வார்லேருந்து வெளியே வரணும்னா நீங்களாக தான் தப்பிச்சு வரணும். இந்த யூஐ நினைக்கிறேன், யூஐ இந்த படம், அந்த படத்தை தமிழ் டப் பண்ணி எடுத்தாங்க. அது படம் எல்லாரும் அட்டர் ஃப்ளாப்பு மொக்க படம்னு சொன்னீங்க. ஆனால் அந்த படம் உங்களுக்கான உண்மையான படம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இவ்வளோ அழகாக உண்மையை தெளிவாக காட்டக்கூடிய படம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ அழகாக எடுத்த படம் தான் அந்த யூஐ படம். அதில் கரெக்டாக ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, இங்கேருந்து உங்களை நான்லாம் காப்பாற்றி கூட்டு போக முடியாது, இங்கேருந்து நீங்கள் தான் தப்பிச்சு வரணும். இவங்களை வேற யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த இடத்துல இருந்து இவங்களே தான் தப்பிச்சு போகணும். ஸோ அதான் நானும் சொல்கிறேன். நான் தப்பிச்ச மாதிரி நீங்களும் தப்பிக்கணும். இங்கே நடக்கிறது மேட்ரிக்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ தான் தெரிஞ்சுக்கிறதுன்னு. தேடல் தாங்க தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? தேடினேங்க, எது உண்மைன்னு தேடினேன். அதுக்கு முக்கியமாக எனக்கு காரணமாக இருந்தது இருள் பயிற்சி, டார்க் ரூம் மெடிடேஷன் இருக்குது. ஸோ அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது பண்ண ஆரம்பித்தேன். என் மூளை வந்து தெளிவாயிருச்சு. மூளை தெளிவானோடனே என் தேடல் தெளிவாயிருச்சு. அதாவது நம்ம போகிற ரூட் வந்து கரடு முட்டாக இருந்தாலும் நமக்கு கண் தெளிவாக இருந்துச்சுன்னா மேலே மேடு பள்ளம் பார்த்து போயிடுவோம். நம்ம கண் சரியாக தெரியலனா பள்ளத்தில் விழுந்து மேடு பள்ளத்தில் விழுந்து கிவ் அப் பண்ணிடுவோம். ஸோ பார்வை தெளிவாக்கணும் அப்படின்னா இருள் பயிற்சி பண்ணி மூளையை தெளிவாக்கணும். அதாவது நம்மளோட விஷனை தெளிவாக்கணும். அதுக்கு தான் இருள் பயிற்சி. ஓகேவா? அது ஒரு கீ தான். அந்த கீயை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான பாதையை திறந்து போயிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய கருத்து. உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் தெரியாமல் எது நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது, எதுக்காக நாம மாட்ட போகிறோம். இந்த விஜயனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். விஜயன் சிங்களத்தில் ஏன் அவருக்கு விஜயன் பேர் வச்சுருக்காங்கன்னா, விஜயனோட மீனிங் என்னென்னா வருகை தந்தவன். விஜயனோட லோகம் என்னென்னா சிங்க விஜய், சிம்ம பாபு அவங்க அப்பா பேர். ஸோ அவங்க வந்து சிங்கத்துக்கு கிராஸ் பிரீடா அப்படி தான் சொல்லப்படுது. கேட்டால் அது ஹிஸ்டாரிக்கல் தான், அப்படி நடக்காது. பட் ஆனால் அவங்க அப்படி தான் மகாவம்சத்தில் சொல்கிறாங்க. மகாவம்சம் எழுதுனாரு புத்த திருவிகள் யார்? வணிக கூட்டம், சாத்துவடியர்கள். இந்த வணிக கூட்டத்தை பற்றியும் நம்ம சுற்றி யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறான்றதை பற்றியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெம்பர்ஷிப் வீடியோ ஒன்லி இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இந்த விஜயனை பற்றி பேசணும். அவன் ரொம்ப முன்னாடி போனவன். பட் அதுக்கப்புறம் கலப்பினங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. இந்த காலகட்டத்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த விஜயன் போனப்போ எங்கேருந்து போயிருக்கான் அப்படின்னா, அந்த ஒடிசா அந்த ஏரியா பரப்புல இருந்து தான் போயிருக்காப்புல. கரெக்டான லேண்ட்மார்க் அவங்களுக்கு தெரியல. ஒரு 3 இடத்த சொல்கிறாங்க. ஒடிசா பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டேட்டை சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நடந்திருக்கு. ஆனால் கரெக்டான இடம் தெரியலன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக முக்கியமான வரலாற்று
பின்புலம் இருக்கக்கூடிய ஆட்களோட ஆர்ஜின் மட்டும் கரெக்டாக இருக்காது. ஏன்னா அழிச்சிருவாங்க. ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாதுல, ரூல் பை தெரிஞ்சிடக்கூடாதுல. எதுக்கு நான் ஒடிசா, பீகார் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது இருக்குது, விஷயம் இருக்குது. அங்கேருந்து போனவங்க தான் இலங்கையில் போய் வேடன்ற ஒரு குரூப் இருந்துச்சு, வேடன் ஒரு இனம் இருந்துச்சு. அந்த வேடன் இனத்தை கலப்பு ஹைப்ரிட் பண்ணி எக்ஷி குரூப் இருக்குது. அந்த எக்ஷி நாகாஸ் இருந்திருக்காங்க. இந்த எக்ஷியோட குவேன் இருக்காங்கல்ல, அவங்க எக்ஸி பெண் தான். அவங்க கூட திருமணம் பண்ணி அவங்கள பயன்படுத்தி அங்கே இருக்க ரூட் இருக்க வேடன் மக்கள்லாம் திரட்டி ராஜ்யத்துக்கு த்ரெட்டன் கொடுத்து அரசாங்கத்தை பிடிச்சிட்டாப்புல. அப்போ இருந்து இலங்கையை பிடிச்சாரு விஜயன். அவங்க அப்பனே அவனை விரட்டி விட்டாங்க. விஜயன் எதுக்கு விரட்டி விட்டாங்க அப்படின்னா, யாருக்கு அடங்க மாட்டான், தருதலை போய் ஒன்றத்துக்கு உருப்படாதவன், எதுவுமே உருப்படியாக இல்லை ஒரு இல்லாத ஒரு நபர் தான் அந்த விஜயன். அவன் தான் சிங்கள இனத்தை உருவாக்கியிருக்கான். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? இலங்கை மக்களுக்கு ஒன்றுக்கு தான் செய்வாங்க. இலங்கை மக்கள் இனப்படுகொலை பண்ணும்போது அங்கே எவ்வளோ கொடூரங்கள் நடந்துச்சு. ஏன் விஜயன் வாரிசு தான் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஏன் அவங்க திருப்பதிக்கு வராங்க? விஜயன் வாரிசாக இருக்கவங்க ஒடிசாவுக்கு தானே போகணும், எதுக்கு திருப்பதிக்கு வராங்க? கண்டிநாயக்கர் ஆமன்றம். இங்கே தான் கதநாய் வடுகர்கள் வராங்க. ஹரிஹரர், புக்கர், இவங்க 2 பேர் இப்போ தான் வராங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு மடம் இருந்துச்சு. அந்த மடாதிபதி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், சோழர்களின் செப்பேடு. இந்த சோழர்களின் செப்பேடு சுற்றி தான் உலகத்தில் இருக்க எல்லா வரலாறும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி டயனம், அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இங்கிலாந்து ராணி எலிசபெத் இருக்காங்கல்ல, எலிசபெத்தோட கடிதம், அது மறைபொருள் கடிதம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கும் இந்த சோழர்கள் செப்பேடும் வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தொடர்பு உள்ள ஒரு சோழர்கள் செப்பேடு. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, இறந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூவேந்தர்கள் சேர்ந்து பண்ணவங்க தான் இந்த சாளுக்கிய சதவாகனன் எம்பையர். இந்த சதவாகனன் எம்பையர் தெரிஞ்சாதான் கிழக்கு இந்திய கம்பெனி எப்படி உள்ள நுழைஞ்சிச்சுன்னு தெரியும். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த மேடையில் விஜய் குட்டி ஸ்டோரி சொன்னார்ல, இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை பற்றி எதுக்கு பேசினாருன்னு அப்போ தான் தெரியும். இங்கிலாந்துக்காரங்க தானே கிழக்கிந்திய கம்பெனி நமக்குள்ளே வந்தாங்க. ஸோ சதவாகனன் வரலாறு தெரியணும். பாரி, வேல்பாரி இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். வரலாறு பின்னோக்கி போகணும். இது எல்லாத்துக்கும் ஆரிஜின் ஸ்டோரி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மையமாக நிற்கிறது எந்த இடம் தெரியுமா? மனிதர்களின் வரலாறு. எங்கே தெரியுமா கடைசியாக நம்ம தோத்தோம்? கலப்பு இனங்களின் யுத்தம், 3ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இவங்களாம் பூம் ஆயிருக்காங்க. ஹரிஹரர், புக்கர் இவங்களோட காலம் எப்போ உருவாகுது? விஜயநகர பேரரசு இருக்குல்ல, இவங்களுடைய எம்பையர்லாம் வேற லெவலில் மாறுறது எப்போ தெரியுமா? எப்போ தேடி பாருங்க, வரலாற்று தேடி பாருங்க. 3ஆம் நூற்றாண்டு. ஏன் கோவலன் இறந்த உடனே ஏன் அவ்வளோ பெரிய ரிபல் கிரியேட்டாக இருக்குது? கண்ணகிகளை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்டேன். கண்ணகி யார், என்ன மேட்ரு, கோவலன் ஏன் கொண்டாங்க, மதுரை ஏன் இருந்துச்சு, எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. மெம்பர்ஷிப் வீடியோ தான். ஒரே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களை சுற்றி எல்லா உண்மைகளும் இருக்குது. அது தெரிஞ்சுக்க உங்களுக்கு நேரம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசமும் கொடுக்க மாட்டேறீங்க. மெம்பர்ஷிப் இந்த மாதிரி போட்டோம்னா அதை போய் தேடின்னு பார்க்க மாட்டேறீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்கள் இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறோம்னு சொல்கிறீங்க. சரி, அப்படி வாழ்ந்தவங்க தான், அவங்க பாட்டுக்கு செவனேன்னு வாழ்ந்தவங்க தான் இலங்கை மக்கள். அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலை, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நசுக்கி 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 நீங்கள் இங்கே இருக்கவே கூடாதுறான்னு புல் பண்ணாங்க. ஒரு பூனை கூட ஒரு ஓரத்தில் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி எதிர்த்து சண்டை போடும். மனுஷன், அதுவும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான மனித இனம். ஸோ அப்போ கண்டிப்பாக அவன் ரிபல் பண்ணுவான். அவன் பண்ணது தான் இலங்கையில். ஒட்டுமொத்த உலகம் என்ன செஞ்சிச்சு? அவங்களோட லாபி தெரியல. அவன் மக்களுக்கு என்ன தெரியுமா? எதிரி சிங்களன்னு நம்பிட்டான். உள்ளே இருக்க தெலுங்கனை தெரியல, கதநாய் வடுகன் யாருன்னு தெரியல, விஜயன் யாருன்னு தெரியல, ஹரிஹர புக்கன் யாருன்னு தெரியல, விஜயநகர பேரரசுனா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நோண்டி இருந்தாங்க அப்படின்னா சத்தியமாக தெரிஞ்சிருக்கும், நம்ம தான் வெற்றி பெற்றிருப்போம். இவங்களுக்குள்ள இன்டர்நெட் லிங்க் இருக்குடா, இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்குன்றது தெரிஞ்சிருப்பாங்க. அந்த அரச குடும்பங்கள் இன்னும் கட்டுப்படுத்துன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அப்போது ஆட்டம் வேற மாதிரி போயிருக்கும். புரியுதா? இலங்கையில். ஆனால் அங்கே நடந்தது என்ன? மக்கள் செத்து போயிட்டாங்க. எதுவுமே செய்யாத மக்களை புல் பண்ணி அகற்றி முடிச்சு விட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பீகாரிஸ் உள்ள குவிஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு. நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ ஹிந்தி கற்றுக்க சொல்லுவார் பாரு, உங்களால் ஹிந்தி கற்றுக்க சொல்லுவாப்புல. அதுதான் ஒரு பிராமணரை உள்ள சொல்லியிருக்காங்க தாவைக்கால. வெயிட் பண்ணி பாரு, வெயிட் பண்ணி எல்லாம் நடக்கும். இனிமேல் எல்லாமே அவங்களுடைய ஆக்டோபஸ் கை ரொம்ப அழகாக ஈஸியாக போகும். ஏன்னா இவர் வெறும் பப்பட், இவர் வந்து நல்ல பப்பட் கிடையாது, இவரே ஒரு கொடூர குஸ்கா. ஸோ அப்போ அவங்கள வச்சு எப்படி செய்வாருன்னு யோசிச்சு பாருங்க. இனிமேல் எதுவுமே உங்களுக்கு நல்லதாக நடக்குமான்னு சொல்ல முடியாது, இது சொல்லக்கூடாது. ராஜபக்சேயோட மறு உருவம்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் முன்னாடியே சொன்னேன். விஜய் அவர்கள் ராஜபக்சேயோட மறு உருவம்னு சொன்னேன். அதனால தான் ராஜபக்சே ஃபேமிலி வாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டே இருக்காங்க. ஏன் கூப்பிடணும்? விஜயனை வரவே சொல்கிறாங்க. விஜயனோட ஏன் இந்த விஜயை தொடர்புபடுத்தி பேசுகிறேன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் எல்லாம் வீடியோலாம் போய் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு தெரியும்.
தமிழ்நாட்டில் 2029 தெரிஞ்சுப்பீங்க. முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்துச்சுன்றது அப்போ தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியும். உங்கள் தலையில் வந்து ஒரு ப்ராப்ளம் இடியும் போது தான் அது ப்ராப்ளம்னே ஒத்துப்பீங்க. அது வரைக்கும் எல்லாமே கான்ஸ்பிரசி. போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களை இன்னும் நிறைய விஷயம் சொன்னால் செதறி போயிருவீங்களா, பயந்துருவீங்க. Who is this guy?